ஹலோ, ஆன்லைன் சிஎன்சி ட்ரைனிங் வீடியோ 2. இப்போ சிஎன்சி மிஷினில் ஃபங்க்ஷனல் ஏரியான்னு பார்க்குறோம். ஹெட் ஸ்டாக் வித் செக், டெயில் ஸ்டாக் வித் ரிவால்விங் சென்டர், டரட் வித் டூல் மவுண்ட், ப்ரோக்ராம் பேனல் போர்டு. இது நாலும் தான் சிஎன்சி மிஷினுடைய பேசிக் ஃபங்க்ஷனல் ஏரியா. இதில் ஹெட் ஸ்டாக் வித் செக் அப்படின்றது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கக்கூடியது. இந்த செக்கில் காம்பவுண்டை கிளாம்ப் பண்ணி மிஷின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெடலை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த செக்கானது ஓப்பன் ஆகும். இதில் காம்பவுண்டை உள்ளே வச்சுட்டு எகெயின் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த செக் க்ளோஸ் ஆகி காம்பவுண்டை பிடிச்சிக்கும். காம்பவுண்டை பிடிச்சிட்டு தான் நம்ம மிஷின் பண்ணுறோம். அடுத்தது டெயில் ஸ்டாக். இதில் டெயில் ஸ்டாக்கில் ரிவால்விங் சென்டர் நம்ம பார்க்குறோம். இது காம்பவுண்டை சப்போர்ட் பண்ண யூஸ் ஆகுது. பெடலை ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் மூவ் ஆகி எகெயின் ப்ரெஸ் பண்ணும்பொழுது மறுபக்கம் மூவ் ஆகி காம்பவுண்டை இது ஹோல்டு பண்ணுது. மூணாவதாக சிஎன்சியில் உள்ளது பேனல் போர்டு. நாம் எல்லா ப்ரோக்ராமும் இந்த பேனல் போர்டு வழியாக தான் சிஎன்சி மிஷினுக்கு இன்புட் கொடுக்குறோம். இதில் உள்ள சுவிட்சஸ் தான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் செட்டிங் பண்ணுறதுக்கும் மிஷினை ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. எமர்ஜென்சியாக மிஷினை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதில் உள்ள எமர்ஜென்சி சுவிட்ச் மூலம் மிஷினை ஆஃப் பண்ணலாம். இது செட்டிங்க்கு மெயினாக பயன்படக்கூடிய மிஷினை இயக்கக்கூடிய இது கண்ட்ரோல் பேனல். மூணாவது ஃபங்க்ஷனல் ஏரியா. நாலாவதாக டரட். டரட்டு எல்லா டூல்ஸும் 8 ஸ்டேஷன் இருக்கும். இதில் எல்லா டூல்ஸையும் மாற்றி மிஷினிங் பண்ணுறதுக்கு இந்த டரட்டு யூஸ் ஆகுது. ஒரு டூல் போஸ்ட்டும் இண்டெக்ஸிங் ஆகி மிஷின் பண்ணி காம்பவுண்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. நீ பார்க்கக்கூடியது ஒரு டூல் இப்போ டர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த டூல் டர்னிங் பண்ணி முடிஞ்சோடனே இந்த டரட் ஹெட்டு பேக்கில் போகும். பேக்கில் போய் இண்டெக்ஸ் ஆகிட்டு அடுத்த டூல் அடுத்த ஒர்க் பண்ணும். இப்போ சென்டர் போடுறோம். காம்பவுண்ட் பேஸில் ஒரு சின்ன சென்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் இப்போ நடக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே எகெயின் அந்த டரட் பேக்கில் போகும். பேக்கில் போயிட்டு எகெயின் இண்டெக்ஸ் ஆகிட்டு அடுத்த டூல் அடுத்த ஆப்ரேஷன் ஒரு குருவிங் ஆப்ரேஷன் இதில் பண்ணி முடிச்சுட்டு அந்த டரட் பேக்கில் போய்டும். இப்போ நம்ம பார்க்குறது ஹெட் ஸ்டாக் வித் செக்கு, டெயில் ஸ்டாக் வித் ரிவால்விங் சென்டர், டரட் வித் டூல் மவுண்ட், ப்ரோக்ராம் பேனல் போர்டு. இது நாலும் தான் பேசிக் ஃபங்க்ஷனல் ஏரியா. சிஎன்சி மிஷின்ஸில் அடுத்தபடியாக பயன்படக்கூடிய 3 வகையான லிக்யூட். ஒன்று சாலியபிள் கட்டிங் ஆயில், ஒயிட் கலரில் காம்பவுண்டை டர்ன் பண்ணும் பொழுது வரக்கூடியது. டூல் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் காம்பவுண்டை ஹீட் ஆகாமல் பார்க்குறதுக்கும் இந்த சாலியபிள் கட்டிங் ஆயில் பயன்படுத்துகிறோம். தென் ஹைட்ராலிக் ஆயில் மிஷினுடைய பேசிக் ஃபங்க்ஷனுக்கு இது பயன்படுது. நெக்ஸ்ட்டு லூப்ரிகேஷன் ஆயில். மிஷினில் வரக்கூடிய எல்லா மூவிங் பார்ட்ஸையும் தேய்மானம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த லூப்ரிகேஷன் ஆயிலை பயன்படுத்துகிறாங்க. இந்த 3 வகையான ஆயில் எல்லா சிஎன்சி மிஷினுக்கும் பேசிக்காக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வேண்டியது கட்டிங் டூல்ஸ். இந்த கட்டிங் டூல்ஸில் ஒரு டூல் ஹோல்டர், அந்த டூல் ஹோல்டர் மேலே ஒரு சப்போர்ட் சிங், ஒரு கட்டிங் டிப்ஸ், அதை இன்செர்ட்னு சொல்லுவாங்க. தென் கிளாம்பிங் ஸ்க்ரூ, ஒரு கிளாம்ப், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டூல் ஹோல்டர். இதில் பல வகையான டூல் ஹோல்டர் இருக்குது. இந்த டூல் ஹோல்டர் பயன்படுத்தி தான் காம்பவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எகெயின் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், நேரடியாக சிஎன்சி ப்ரோக்ராம் படிச்சுட்டு போனோம்னா மிஷினில் ஒர்க் பண்ண முடியாது. நம்ம ஒரு 5 வீடியோ வரைக்கும் பேசிக் ஃபண்டமெண்டல் மிஷினுடைய பற்றி நாம் படிச்சுட்டு அதன் பிறகு நம்ம 6th வீடியோவிலேருந்து ப்ரோக்ராம் பற்றி படித்தோம்னா நமக்கு ப்ரோக்ராம் ஈஸியாக இருக்கும். நம்ம எஃபெக்டிவாக மிஷினில் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய 3 வீடியோவில் கட்டிங் டூல்ஸை பற்றியும் ஃபண்டமெண்டலை பற்றியும் படிச்சுட்டு 6th வீடியோவிலேருந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.